ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட பேர் ஷிஜு. அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரஃபிள் வெஸ்டர்ன் ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம் வித் நாட். அந்த நாட் வந்து அந்த ரஃபிள் மேலே ரொம்ப நீட்டாக எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போதுல அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸ்லீவோட பாட்டம் நீங்கள் மடித்து தைச்சதுக்கப்புறமா நம்ம போட்டிருக்க அந்த லைன் மேலே வந்து லாங் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. உங்கள் மிஷின்லேயே வந்து எவ்வளோ தூரம் பெருசு தையல் வருமோ அந்த தையல் வந்து போட்டுக்கோங்க. பிகாஸ் நம்ம ஃபேப்ரிக் வந்து கேதர் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபேப்ரிக்கை கம்ப்ளீட்டாக நம்ம கேதர் பண்ணியாச்சு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த ஸ்லீவை கேதர் பண்ணதுக்கப்புறமா அந்த கேதர்ஸ் மேலே வந்து ஒரு நார்மல் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அந்த கேதர்ஸை நம்ம செக்யூர் பண்ணுறதுக்காக. இப்போ நான் நாட் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு லாங் ஸ்ட்ரிப் எடுத்துக்கிறேன். 4 inch வித் அண்ட் 27 inch லென்த்தில் இருக்கக்கூடிய ஒரு லாங் ஸ்ட்ரிப் நான் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்டிச் லைன் வந்து சென்டரில் வர மாதிரி வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவோட சைடு, அதாவது நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு 4.5 inches. ஸோ அந்த இடம் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைக்க போகிறோம். 2 சைடுமே அதே மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்ட்ரிப்பை வந்து அந்த ஸ்ட்ரிப்போட எண்டை வந்து உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடுமே அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ரிப்பை 2ஆக மடித்து அதோட சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஸ்லீவையும் 2ஆக மடித்து அதோட சென்டரை வந்து இப்போ மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்ட்ரிப்போட சென்டரையும் இந்த ஸ்லீவோட சென்டரையும் ஒன்றா வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ அந்த ஸ்லீவ் மேலே இந்த ஸ்ட்ரிப் அட்டாச் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ரிப் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அது ஸ்லீவோட வச்சு பின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக பின் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பின் பண்ணிக்கலாம், இல்லை சென்டரில் மட்டும் பின் பண்ணிவிட்டு கூட இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. கரெக்டாக அந்த கேதர்ஸ்லாம் நீட்டாக வர மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா 2வது சைடும் வந்துட்டு நீட்டாக அதே மாதிரி அந்த கேதர்ஸ்லாம் அழகாக நீட்டாக வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஸ்லீவ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சைட் ஜாயின் மட்டும் தான் பண்ணணும். அண்ட் இந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியான ஸ்டைலிஷான ஒரு ஸ்லீவ். இந்த மாதிரி ஸ்லீவ் டிசைன் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் வந்து நீங்கள் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதோட ரேட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். பட் நீங்கள் இது வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் நீட் ஃபினிஷிங்கில். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அண்ட் இந்த வீடியோ இதோட முடிது. நான் வேற ஒரு டிசைனிங் வீடியோட உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். Till then, take care. Bye bye.